ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி சிம்பிள் ட்ரிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன். டெசிமல் ஃப்ராக்ஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1/10 இப்படி இருந்துச்சுன்னா இதை ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். 0.1 அப்படி இருந்துச்சுன்னா டெசிமல்னு சொல்லுவோம். அதாவது p/q இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக p/q ஃபார்மேட்டை நம்ம எதில் படிச்சிருப்போன்னா q அப்படின்ற ரேஷ்னல் நம்பர் RATIONAL ரேஷ்னல் நம்பர்ஸில் நம்ம இதை படிச்சிருப்போம். இது ஒரு கண்டிஷன் கூட இருக்கும். p/qன்றது பிலாங்ஸ் டு க்யூவாக இருக்கும் அண்டு q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஏன் அப்படி படிச்சிருப்போம்? க்யூன்ற இடத்துல 0ன்னு வந்துச்சுன்னா p/q 0, அதாவது எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்ற ஃபார்மேட் மேக்ஸில் கிடையவே கிடையாது. அதனால் q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். அதாவது பை q ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, இதை நம்ம மாற்றி எழுதும்போது நமக்கு வரக்கூடிய ஃபார்ம் தான் இந்த டெசிமல் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 99 டிவைடட் பை 100 இருக்குன்னு வைங்களேன், அது 0.99 அப்படின்னு எழுதலாம். இப்படி எழுதணுன்னா இதுக்கு பேர் டெசிமல். எவ்வளோ பெரிய நம்பராக வேணால் இருக்கட்டுமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 டிவைடட் பை 2ன்னு வைங்களேன். இப்போ 5ன்றது 5 டிவைடட் பை 2ன்றது p/q ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம டெசிமல் பிளேஸுக்கு எப்படி மாற்றுவோம்? 1 2 2 4 மிச்சம் 1 2 10, அப்போ 2.5ன்னு வந்துருச்சா. இதை வந்து டெசிமலில் இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னு என்ன பண்ணணும்? அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிவைடட் பை 10, அவ்வளோதான். டெசிமல் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு டெசிமல். எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் அதை ஈஸியாக டெசிமல் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு நம்பர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0.25 இருக்குன்னு வைங்களேன். இது என்னவா இருக்குன்னா டெசிமலாக இருக்குது, சரிங்களா? இப்போ இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோன்னு வைங்களேன். இது 25 இருக்குது, 0க்கு இங்கிட்டு 1 2 இருக்குது. அப்போ இது எப்படி மாற்றலாம்? 125 டிவைடட் பை 100, சரிங்களா? இப்படி மாற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பியும் நம்ம இன்னும் ஷார்ட்டஸ்ட்டு ஃபார்முக்கு மாற்றணுன்னா 125 425, அப்போ 1/4ன்னு மாறிடுச்சா? ஓகேங்களா? இப்போ இதை இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணலாம்? 0ல் இதை ஆட் பண்ணிட்டு 0 வைப்போமா? அப்போ 4ல் 2 இருக்குது, அப்போ 0.2 அண்ட் இதில் மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி 2 இருக்கும். திருப்பி 0 5 20, அப்போ 0.25. பாருங்கள், நான் 0.25ல் ஸ்டார்ட் பண்ணேன். அதை நான் வந்து எதுக்கு மாற்றினேன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு மாற்றினேன். அதை சுருக்க முடிஞ்ச மாதிரி சுருக்குனேன், 1/4ன்னு கிடச்சிச்சு. மேற்கொண்டு சுருக்கலான்னு ட்ரை பண்ணேன், எனக்கு திருப்பி அதோட டெசிமல் இதே கிடச்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.